நோன்புனா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எந்த தவறும் செய்யாமல் இறை சிந்தனையோடு இருக்கிறது தான் நோன்பு. ஆனால் அப்படிப்பட்ட நோன்பு காலத்தில் ஒரு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அட்ராசிட்டியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது குடும்பம் அப்படின்னா சொல்லவே முடியாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க சில விஷயங்களை கொஞ்சம் இன்டெரக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி அடிக்கிறது, தப்பான வாழ்க்கை முறை, மான் வேட்டை, மயில் வேட்டை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் இலைமறை காய்மறையாக தான் நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரெக்டாக, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், அருவருப்பு இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களோட ஆட்டம் இப்போ கொஞ்சம் அதிகமாகிருக்கு. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சிலர் உள்ளே வந்திருக்காங்க, சப்போர்ட்டர்ஸ். அவங்க இருக்கிற தைரியம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எதிர்க்க இப்போதைக்கு ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற தைரியம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான விஷயங்கள், காது கொடுத்து கேட்க முடியாத நிறைய விஷயங்களை வந்து இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கரோட 8 நிமிஷ வீடியோவில் ஒரு டாபிக் எடுத்திருப்பான். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் கட்டப்பை அவரோட லைவ்ல சொன்ன சில விஷயங்களை வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருப்பார், மறுபடியும் மக்களை கேட்க வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரால் சில விஷயங்களை பண்ண முடியலை, திருப்திப்படுத்த முடியல, வெப்பாட்டிக்கு இவர் சந்தோஷத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிறத, வெப்பாட்டி எப்படியெல்லாம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா அப்படிங்கிறத வந்து போட்டு காமிச்சிருப்பார். இவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே ஒரு குறிக்கோள். அதனால் காசுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நாம் கூட செருப்பு எடுத்துகிட்டு போய் சாணியில் முக்கி 4 அடி அடிச்சுட்டு 100 ரூபா கையில் கொடுத்தா சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்குவான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் இதே டாப்பிக்கை பொண்டாட்டியும் எடுக்கிறான். ஒரு நல்ல பொண்டாட்டி, உண்மையான மனைவி என்ன பண்ணியிருப்பா? அறிவில்லை இருக்காடா உனக்கு? இந்த மாதிரி இந்த வயசில் இவ்வளோ பெரிய பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த, 4 சுவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த வந்து வெளியே பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு சொல்லி 4 சாத்து சாத்தியிருப்பா. அவள் தான் உண்மையான மனைவி. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவளும் அதே டாப்பிக்கை எடுத்துக்கிறான். இவளுக்கு எப்பவுமே அதுதானே, ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இந்த அம்மா பேசுவாங்க, பதில் கொடுப்பாங்க. ஸோ அவளும் அதே எடுத்துட்டா. புருஷனை வந்து தனியாக வச்சுட்டு வெப்பாட்டியை வந்து எடுத்துட்டா. உனக்கு என்னடி பத்தலையா, உனக்கு 10 பாட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பேசுகிறான், அதுவும் இந்த நோன்பு காலத்தில். அதுக்கப்புறம் புருஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு இன்னொரு வீடியோ போடுறாரு. இந்த ஃபலூடா சங்கர நாராயணனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அந்த ஆடியோவை மறுபடியும் போட்டு காமிக்கிறாரு. கேள்றா, எப்படியெல்லாம் வந்து உங்கள் அக்கா என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறாரு. அவனும் கேட்டுட்டு கெக்க பிக்கன்னு சிரிக்கிறான். ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டு, அதாவது பிச்சை எடுக்கிறவங்க வந்து தன்னோட இயலாமையை காட்டுவாங்க இல்லையா, எனக்கு கை இல்லை, கால் இல்லை, என்னால் முடியலை, அதால் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரால் முடியலையாம். அதாவது வெப்பாட்டியை சந்தோஷப்படுத்த முடியலையாம். எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். பணம் கேட்டார், அது தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கும் ஊடால ஒரு விஷயம் வந்து உங்களால் நல்லா பார்க்க முடியும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட போட்டிருந்தாங்க, இவன் தன்னை புரோக்கராக உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை சொல்லி காசு கேட்குறாராமா. இதெல்லாம் இப்போ பேசிட்டு என்னால் முடியலடா அப்படின்னு காமிச்சிட்டு ரம்ஜானுக்கு காசு போட்டு விடுறா, நான் 100 பேருக்கு சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கரெக்டாக சொன்னான். நீ 50 பேருக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு 5 பேருக்கு தான் போடுவேன், ஆனால் அந்த 5 பேருமே கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக சொன்னான். ஸோ இந்த மாதிரி சொல்லி காசு வாங்கி இவன் சோறு போடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த சோத்தெல்லாம் வாங்கி தின்றதை விட அதை விட பெரிய பாவம் இருக்கவே முடியாது. ஸோ கலெக்ஷனுக்கு இப்படியும் சில வழிகள் இருக்குது அப்படிங்கிறத, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இழிப்பிறவியை நான் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த வயசில் சுற்றி ஒரு சமூகம், பிள்ளைங்க, இதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் நிறைய பேர் சொல்கிறாங்க பிள்ளைகள் வந்து மற்றவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருங்கிறது கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி தான் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அடுத்தவங்களால தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக பெற்றவங்க இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி நல்லா வளருவாங்க சொல்லுங்கள்? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் போட்டு காமிக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே வளர்ந்த பிள்ளைங்க. ஆனால் ஒரு குடும்பமே பணத்துக்காக என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கண்டும் காணாமல் இருக்குது. அவங்கவுங்க எப்படியாவது பண்ணிக்கிட்டோம், பணம் சம்பாதிச்சா போதும், பணம் வீட்டுக்கு வந்தால் போதும். அதனால் அம்மா என்ன பண்ணாலும் சரி, அப்பா என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை இவன் இந்த மாதிரியான ஒரு நோன்பு காலத்தில் பண்ணிவிட்டு அவன் நிறைய இடத்துல சொல்லுவான், நான் என்னை புரோக்கர் சொல்கிறீங்களே, ஒரு ஆதாரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஆதாரம் தான். ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த வந்துட்டு ஒரு 3வது மனுஷங்கிட்ட, அதுவும் ஒரு ஆண்கிட்ட வந்து போட்டு காமிக்கிறது, இல்லை சொல்லி காமிக்கிறது, இதுக்காக எனக்கு நீ காசு போடுன்னு கேட்குறத விட கேவலமான தொழில் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்?
இப்படிப்பட்ட அண்ணனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தங்கைகள் வந்து விழுந்து விழுந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த மெயின் ஸ்பான்சர் ஒன்று. நேற்றுக்கு ஒரு விஷயம் நான் பார்த்தேன். நான் அந்த மெயின் ஸ்பான்சருக்கு வந்து மெயின் ஸ்பான்சரோட வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட ஸ்பான்சர். அவங்க புள்ளி வைப்பாங்க, அவங்க தான் ஆரம்பித்து வைப்பாங்க, உடனே எல்லாரும் கோடு போடுவாங்க. இப்போ துணி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சுட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இனிமேல் வந்து எல்லோரும் வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மெயின் ஸ்பான்சருக்கு வந்து நேற்று லைவில் நிறைய பேர் போயிட்டு கேள்வி கேட்குறீங்க, நிறைய பேரோட ஆதங்கத்தை போய் கொட்டுறீங்க. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இவங்க வந்து பெரிய பணக்காரங்க, நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுறாங்க, தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியல, அவங்க ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் வந்து பப்ளிசிட்டிக்காக நான் பண்ணலை, ஏன்னா 2014 நான் இருக்கேன் இந்த யூடியூப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2014 யாருக்காவது தெரியுமா அவங்கள எப்போ தெரியும் எல்லாருக்கும்? இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் தானே தெரியும். அதுவும் இந்த பணம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே இவங்க யாருன்னு தெரியும். அப்போ எதுக்காக அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? நிறைய பேர் போய் கேட்குறீங்க, அவனுக்கு உதவி பண்ணாதீங்க, புரோக்கர் வந்து நன்றி இல்லாதவன், இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களே திட்டுவாங்க, உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க, உங்கள் இமேஜை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, ரொம்ப அக்கறையோடு போய் கேட்குறீங்க. ஆனால் உங்கள் யாருக்குமே சரியாக தெரியல. அவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. யாருமே வந்து சும்மாலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கட்டப்பை சொல்கிற மாதிரி சும்மா தருவானா காசு, எல்லாம் வந்து ஒரு ஆதாயத்தோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அது நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடு அப்படிங்கிறதானே தவிர்த்து இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி வந்து பணம் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் போயிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, படிப்புக்கு ஆப்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்லாம் போய் கேட்குறாங்க. அந்த கமெண்ட்லாம் அவங்க படிக்கிறாங்களா? அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் சொல்கிறது என்ன, நான் எதுவுமே பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலை ஏன் சொல்லணும்? அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் என் பேரை சொல்ல வேணாம், கடவுளோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான ஒரு கேடுகெட்ட குடும்பத்துக்கு கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இதை விட அதை அசிங்கப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என் அண்ணன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதே அண்ணன், உன் அண்ணன் வந்து இந்த மாதிரி வெப்பாட்டி கூட எப்படியெல்லாம் இருக்கிறான், அவனால் சந்தோஷப்படுத்த முடியல அப்படிங்கிறத சொல்லி வெளியே போட்டு காமிச்சு காசு வாங்குற உங்கள் அண்ணனா இருந்தால் நீ அலோவ் பண்ணிடுவியா? இல்லை இந்த மாதிரி ஒரு தப்பான வாழ்க்கை முறையை வெளியே காட்டுறத நீங்கள் அலோவ் பண்ணுவியா? ஸோ எல்லாருமே இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்தோடு தான் பண்ணுறாங்க. அதை வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க, எனக்கு இதை அவங்க பண்ணாங்க, அதுக்காக நான் அதை திருப்பி பண்ணுறேன்னு ஒருத்தவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவரோட காமெடி பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் எதையுமே செய்யவே மாட்டாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டு வரோம், அதோட நமக்கு வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு சில உதவிகளை பண்ணுறாங்க, ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த உதவிகளை வெளியே காமிக்கிறாங்க, தண்ணியும் அவங்க கூட்டத்தில் இருக்கிற மாதிரி வெளியே தெரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் போயிட்டு அந்த மெயின் ஸ்பான்சரோட லைவில் போயிட்டு கமெண்ட் போட்டிங்க, அவங்க ஏதோ பாவம் ரொம்ப அப்பாவி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் கமெண்ட் போடுறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள்லாம் கிடையாது. ஸோ அவங்களுமே கூட ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற ஒரு வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால் நிறைய பேர் போயிட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, போயிட்டு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா புரோக்கர் பண்ணது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அந்த சங்கர நாராயணன்கிட்ட பேசும்போது, அதாவது இவர் வீடியோ எடுப்பாராம், என்ன சொல்கிறது, சிலிண்டர் தூக்க வச்சு, அப்புறம் முட்டி வரைக்கும் காமிக்க வச்சு, வீடை க்ளீன் பண்ண வச்சு, இதெல்லாம் வீடியோ எடுப்பாராம். அங்கே என்ன இருக்குது காமிக்கிறதுக்கு, ஆனாலும் இருக்கிறத வச்சு காசாக்குறாரு அவர். இதெல்லாம் பண்ணிவிடுவாராம். ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து மூடுறாரு அந்த குடிச்சு வீங்கி போன வயிற்று. பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுறது, அதுவும் இந்த மாதிரி நோன்பு காலத்தில் இவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் பார்க்கும்போது இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சிலரை ஏன் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஏன்னா இவனுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும். இப்போது இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் ஆடுறானோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது. அதுவும் இல்லாமல் இதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு வேறு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. சும்மாவே ஆடுவான், அவன் காலில் சலங்கை கட்டினா இப்போ அவனுக்கு வந்து காசை போட்டு எல்லாம் பண்ணி, நீங்கள் பண்ணுறது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது, பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பார்க்குறீங்க,
ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்களும் அதே தான் சொல்கிறோம், பார்க்காதீங்க தான் சொல்கிறோம். ஆனால் ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணத்தையும் சேர்த்து சொல்கிறோம். இவங்க எப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் சேர்த்து சொல்கிறோம். அவங்க கூட சேர்ந்துருக்கிற ஆட்கள் பண்ணுற சில விஷயங்களும் சேர்த்து சொல்கிறோம். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாது, அதனால் யாரும் இதை தோண்டி துருவிலாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் தாண்டி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இதை பேசிக்கிட்டே வந்து சும்மா இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் சரியாக படலை. நிறைய குழந்தைகள் அமைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சகோதரி கூட இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம் நடந்திருக்குமோ அப்படின்னு அவங்களே தெரிஞ்சு அதனால வந்து சில விஷயங்களை முன்னெடுத்து பண்ணதுனால தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய மகளிர் அமைப்புகள் கூட இந்த விஷயத்தை என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த யூடியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுதுங்க. நம்ம சும்மா கத்திட்டு போகிறோமே தவிர்த்து இதுங்களை ஒன்றுமே பண்ண முடியல. இல்லைன்னா இதுங்க வந்து உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக ஆபாசமாக பேசி எல்லாரையும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுங்க. ஆனால் நாம் வந்து இதை சாதாரணமாகவே எடுத்துக்கவே கூடாது. நிறைய அதாவது ஒத்த சிந்தனையுடைய ஒரே நோக்கமுடைய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புரோக்கரோட அந்த கண்டிஷனை பார்த்துட்டு, ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கி போய்டும், இந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு என்ன இருக்க போகுது, இந்த 2 பேருக்கும் கண்டென்ட் போடுறதுக்கு பேசுறதுக்கு, மறுபடியும் ஜிங்குன்னு ஒன்று படுத்து பிதுக்கி காமிக்கும், இன்னொன்று வந்து அது வேறு வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். வேறு வேலைன்னா அது வேறு வேலை அது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அடங்கிடும் இன்னும் கொஞ்ச நாளில், அந்த அளவுக்கு அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை வந்து கண்டுக்கல. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, சாக கிடக்கிறவனுக்கு பாலை ஊற்றி எழுந்து உட்கார வைக்கிறாங்க. அதனால் இது இப்போதைக்கு அது முடிகிற மாதிரி இல்லை. ரொம்ப மன உளைச்சல் ஆகுது இதுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்கிறோமா, அதுக்கு சப்போர்ட் பண்ண இத்தனை ஆட்கள் இருக்கிறாங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நிறைய மகளிர் அமைப்புகள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். நாமளும் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கான சில விஷயங்களை நம்ம முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை.